டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன ஹீரோ வச்சு டிராகன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்த குடுத்த டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து. நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள வச்சு அவருடைய 51வது படத்த டைரக்ஷன் பண்றதா ஏற்கனவே அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்த ஏஜிஎஸ் சச்சனா கல்பாத்தி தான் புரொடியூஸ் பண்றாங்க. இந்த படத்துக்கு காட் ஆஃப் லவ் அப்படின்னு டைட்டில் வச்சிருந்தாங்க. இப்ப இந்த படத்துடைய ஷூட்டிங் 2026 மார்ச்ல ஸ்டார்ட் பண்ண போறதா இப்ப டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து அவர்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு ஸ்டோரிய சொல்லியிருக்கிறதாவும், அந்த ஸ்டோரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு புடிச்சிருக்கிறதாவும் இப்ப தகவல் வந்திருக்கு. இந்த ஸ்டோரி ஓகே ஆனா, இதுதான் தலைவர் 173 படம் அப்படின்னு இப்ப தகவல் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் என்ன அப்டேட்ன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து மட்டும் இல்லாம, டைரக்டர் ராம்குமார் பார்க்கிங் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்த டைரக்ஷன் பண்ணி, அந்த பார்க்கிங் படத்துக்கு தேசிய விருதும் வாங்குன டைரக்டர் ராம்குமார் அவர்கள் நம்ம எஸ்டிஆர வச்சு ஒரு படத்த டைரக்ஷன் பண்றத ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் நடிக்கிற 49வது படம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த படத்துல ஆக்டர் கைல லோகா தான் ஹீரோயினா நடிக்கிறதாவும் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணி எல்லாமே முடிஞ்சு ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ற ஸ்டேஜ்க்கு போய், அதுக்கப்புறம் இந்த படத்த அப்படியே விட்டுட்டு நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷன்ல அவருடைய 49வது படமான அரசன் படத்துல நடிக்க போயிட்டாரு. அதனால இந்த படம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு இப்போ வரைக்கும் எந்த நியூஸும் தெரியல. ஆனா இப்ப பார்க்கிங் படத்துடைய டைரக்டர் ராம்குமார் அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லி, அந்த ஸ்டோரியும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு புடிச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இந்த ஸ்டோரி ஓகே ஆனா டைரக்டர் ராம்குமார் அவர்கள் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் மூலியமா நம்ம சூப்பர் ஸ்டார் வச்சு டைரக்ஷன் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்களை ஹீரோ வச்சு டைரக்ஷன் பண்ண நினைச்ச 2 சூப்பரான டைரக்டர்ஸுமே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கதை சொல்லியிருக்காங்க. எந்த கதை ஓகே ஆக போகுது? இவங்க 2 பேர்ல யார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள வச்சு படம் எடுக்க போறாங்க? இல்ல 2 பேர் கூடயும் ஒரு படம் பண்ணுவாரா? அப்படின்னு வெயிட் பண்ணி அடுத்தடுத்த அப்டேட்ல தெரிஞ்சுக்கலாம்.